கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக பவுலுடைய அனுபவத்தில் தாயின் வயிற்றில் இருந்த முதல் தேவன் அவருக்கென்று பிரித்தெடுத்து அழைத்தார் என்று நாம் பார்த்தோம். துன்பப்படுத்தின சவுலை பவுலாய் மாற்றி அழைத்த கரிசனையுள்ள தேவனாக நாம் பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட எபேசியர் 1 அதிகாரம் 4 தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களும் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி என்று சொல்லி பார்க்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையிலே தேவனோடு கூட அதிகமாக தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது தேவனுடைய அன்பை அவர் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றார். இங்கே சொல்லப்படுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி என்று சொல்லி. ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது நாம் யோசிப்பது போல நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது தேவனுடைய ஆழத்தில் கடந்து போகும்போது என்று யோசிக்கிறோம். ஆனால் வேதத்திலே பவுலின் மூலமாக தேவன் சொல்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி என்று சொல்லி. இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், ஆச்சரியமான ஒரு வார்த்தை. இது நம்ப முடிகிறதா, இது சாத்தியமா என்று யோசிக்கின்றோம். ஆனால் வேதத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது, உண்மை இருக்கிறது, நடைமுறையிலே செயல்படத்தக்கதாக தேவனுடைய வார்த்தை இருக்கின்றபடியினாலே இந்த வார்த்தை நம்மால் விலகிக் கொள்ள முடியாது. ஆனால் பவுல் தன் அனுபவத்தில் சொல்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தேவன் தெரிந்து கொண்டாட சொல்லி. அதனால் நம் வாழ்க்கையிலே என்னென்ன பிரச்சனைகள் வரும், நாம் எப்படி இருப்போம் என்று சொல்லி ஆண்டவருக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஆனாலும் ஆண்டவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளது என்று சொல்லி. அதனால் இந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை தேவன் இன்றைக்கல்ல, நாம் பிறக்கும் போதல்ல, நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தாயின் வயிற்றில் இருந்த போது அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்று சொல்லி பார்க்கிற ஒரு மேன்மையான வார்த்தையை பார்க்கிறோம். எல்லாம் நாம் யோசிக்கும் போது, தியானிக்கும் போது தேவ உறவு எப்பேற்பட்டது என்பதை நாம் உண்மையாகவே சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் நம் வாழ்விலே உண்மையாகவே எடுத்துக்கொள்ள முடியுமா என்று யோசிக்கிற அளவுக்கு ஒரு தடுமாற்றமான வார்த்தையாக இருந்தாலும் கூட தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் உண்மையுள்ள வார்த்தைகள். அதனால் நம் வாழ்விலே தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டபடியினாலே நம் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை வந்தாலும் கூட, எப்பேற்பட்ட வேதனை வந்தாலும் கூட அதை தேவன் பொறுப்பெடுக்க, நம் பாரத்தை சுமக்க, நமக்கு வேண்டிய நன்மையை கொடுக்க அவர் இன்றைக்கும் நம் மீது கரிசனை உள்ளவராக, நம் மீது தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறபடினாலே நம் வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான துன்பங்கள் வந்தாலும் கூட ஒன்றை மறந்து போக வேண்டாம். தேவன் நம்மை இன்றைக்கல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, நாம் பிறப்பதற்கு முன்பாகவே தேவன் தெரிந்து கொண்டாருங்கிற ஒரு வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்வோம். நிச்சயம் நம் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை நம்மால் மேற்கொள்ள முடியும். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்கிற ஆச்சரியமான வார்த்தையை நாம் வேதத்தில் பார்த்து தியானித்திருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்களால் இந்த வார்த்தையை விலகிக் கொள்ள முடியவில்லை. இது உண்மையென்று நாங்கள் யோசிக்கிற அளவுக்கு எங்கள் இதயமானது இருக்கிறது. ஆனால் நீர் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர முடிகிறது. எங்கள் வாழ்விலே வருகின்ற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டென்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அதனால் எங்கள் வாழ்வில் வருகிற எந்த விதமான வேதனையான சம்பவங்களும், விரக்தியான சூழ்நிலைகளும்,
தோல்வியான பாதைகளோ எங்கள் வாழ்வில் கடந்து வந்தாலும் கூட தேவன் முடிவில் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். காரணம் எங்களை உலக தோற்றத்துக்குமாகவே தெரிந்து கொண்ட தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.